வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல என்னோட டாப் ஃபேவரட் ஆனிமேஸ் என்னெல்லாம், என்னோட டாப் ஃபேவரட் காமிக்ஸ் என்ன, டாப் ஃபேவரட் மூவிஸ் என்ன, அந்த லிஸ்டெல்லாம் தொடர்ந்து இப்போ எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச டாப் 20 மாங்கா ஆஃப் ஆல் டைம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது என்னோட பர்சனல் டேஸ்ட் படி பண்ண லிஸ்ட்டு தானே தவிர இதுதான் அப்ஜெக்டிவாக பெஸ்ட்டு மாங்கா அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் பார்த்த மாங்காவில் இந்த 20 எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா அப்படிங்கிறதான் கான்செப்டே. ஆடியன்ஸான நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாங்காலாம் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 20வது இடத்தில் வேகபாண்ட். ஃபியூடல் டைம் ஜப்பானில் 2 ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வயலன்ஸுங்கிறது வாழ்க்கையில் இருந்தால் எப்படி இருக்கும், வயலன்ஸ் தாண்டா வாழ்க்கையே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி 2 கேரக்டர் வச்சு இந்த கேரக்டரோட வாழ்க்கை அப்படி, இந்த கேரக்டரோட வாழ்க்கை இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி காமிச்சிருப்பாங்க. வேற லெவல் ஆர்ட் ஒர்க் வச்சு காமிச்ச ஒரு சீரீஸ். 19வது இடத்தில் ஆஸ்ட்ரா லாஸ்ட் இன் ஸ்பேஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆனிமே சீரீஸ் வந்து ஸ்கெட் டான்ஸுங்க. நம்ம டாப் 50 லிஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அந்த சீரீஸோட கிரியேட்டர் எழுதின ஒரு மாங்கா தான் ஆஸ்ட்ரா லாஸ்ட் இன் ஸ்பேஸ். இதோட கதைன்னு சொல்லணும்னா, ஃபியூச்சரில் ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணும்போது எங்கேயோ போய் மாட்டிக்குவாங்க. அவங்க பத்திரமா வீடு போய் சேர்றதுக்கும் அந்த 8 பேரும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான் பத்திரமா வீடு போய் சேர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். ரொம்ப டார்க்காலாம் போகாமல் பேஸ் லெவலில் நல்ல என்டர்டெய்னிங்காக கொடுத்த ஒரு மிஸ்ட்ரி. 18வது இடத்தில் பெய்சா நிக்கோகோ. இந்த சீரீஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுட்டு இதெல்லாம் ஒரு சீரீஸு, இதில் இருக்கிறதெல்லாம் ஒரு கேரக்டர், உங்களா பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 out of 10 அப்படியே ரேட்டிங்கை போட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு காண்டெத்தன சீரீஸ். பட் டைம் போக போக அதே மாதிரி கொஞ்சம் திரும்பி ரீரீடும் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து மைண்டில் தோணுது என்னன்னா, ஆமாம் இவ்வளோதான் மனுஷங்க, என்ன ஒரு காமெடி அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சர்க்கிள்லாம் எப்படி ஒருத்தர் கூட பிஹேவ் பண்ணுறாங்கன்ற ஒரு அண்டர்லைன் தீமோட சொல்லப்பட்ட ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் எப்படி காலவாரி விடுறாங்க, அந்த மாதிரி ஆங்கிள்லாம் டீல் பண்ணுற ஒரு சீரீஸ் தான் பெய்சா நிக்கோகோ. 17வது இடத்தில் பாக்குமான். மாங்கான்னா எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்றது வந்து நான் இந்த சீரீஸ் படிக்கும்போது தாங்க அப்படியே ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் படித்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அந்த ஃபீலிங் வந்து இப்போவுமே போகல. இதை பார்த்துட்டு நம்மளும் ஒரு நாள் கதை சொல்கிறோம்டா அப்படின்னு கனவெல்லாம் காண வச்ச ஒரு மாங்கா. அதே மாதிரி மாங்கான்னா எப்படி தான் ப்ரொடக்ஷன் நடக்கும், உங்களுக்கு இப்படிலாம் தான்ப்பா மாங்கா இண்டஸ்ட்ரி இருக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு லைட் அடித்து காட்டின மாதிரி ஒரு சீரீஸாக கூட எடுத்துக்கலாம். 16வது இடத்தில் ஹாப்பினஸ். ஷூசோ ஓஷிமின்ற ஒரு மாங்காக்கா வந்து இந்த ட்விஸ்டடான ஸ்டோரிஸு, ஹியூமனிட்டியோட டார்க்கர் எமோஷன்ஸ் எல்லாம் காட்டுறதுல வந்து ஒரு பெரிய வித்தக்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மனுஷனோட ஸ்டைலை ஒரு அர்பன் ஃபேண்டசி கூட மிக்ஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண ஒரு ஸ்டோரி. வேம்பயர் மாதிரி ஒரு தீம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, பட் உங்களுக்கு வேம்பயர் ஸ்டோரி மாதிரியே ஃபீல் ஆகாதுங்க. மனுஷங்களோட ஒரு எமோஷன்ஸை வேம்பயர் ஸ்டோரிக்குள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ணி ஏதோ கலந்து ஒன்று மார்க்கமாக சொல்லியிருப்பா. அப்படி இதோட எண்டிங் நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிச்சது, ரொம்பவே பிடிச்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிரியேட்டரோட பெஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால் ஹாப்பினஸ்ன்னு தான் சொல்லுவேன். 15வது இடத்தில் செகாய் நோ ஓவாரினி ஷிபா இனுத்தோ. உலகம் வந்து ஏதோ பேர் அழிவுக்கு அப்புறமா ரொம்ப மினிமம் பாப்புலேஷன் ஆகி ஊருக்கு 2 பேர் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பீரியடில் ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணும் அந்த பொண்ணு வளர்த்துற ஒரு ஷீபா பிரீடு நாயும் இவங்க 2 பேரும் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போகிறாங்க. போகிற வழியில் யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி இப்படிலாம் இன்ட்ராக்ஷன் நடக்குதுன்ற வந்து ரொம்ப அப்சர்ட் காமெடியாக சொன்ன ஒரு சீரீஸ் தான் இந்த செகாய் நோ ஓவாரினி ஷிபா இனுத்தோ. 14வது இடத்தில் சென்ரியூ ஷோஜோ. இந்த கோமிசான்னா அந்த சீரீஸாக அதை நான் பார்த்தது கிடையாது, படித்ததும் கிடையாது. அந்த சீரீஸோட டோனுக்கு இது சிமிலர்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கான்செப்ட்னு சொல்லணும்னா, மெயின் ஹீரோயின் ஆப்வியஸ்லி பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுற ஒரு டைப்பு. வெக்கப்படுறதுன்ற விட பேச மாட்டாங்க. அவங்களோட கம்யூனிகேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஜாப்பனீஸ் கவிதைகள்லாம் இருக்குல்ல, அதை எழுதி காமிச்சு கவிதையாக தான் எல்லா ஆன்சரும் சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்கன்ற மாதிரி பயங்கர டெலிங்க்வென்ட் கேரக்டர் மாதிரி பையன், ஆனால் ஆக்சுவலி அவன் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடான ரொம்ப கைண்டான பையன். இவங்க 2 பேருக்குள்ள அந்த ரொமான்டிக் ட்ராக்ஸ் எப்படி இருக்குது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேஸ்ட் எல்லாம் இவங்களை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக சொன்ன ஒரு சீரீஸு. 13வது இடத்தில் மார்ஷியல் மாஸ்டர் ஆசுமி. இந்த சீரீஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்த ஒரு சீரீஸுங்க. 32 சாப்டரும் நம்ம தான் ரிலீஸ் ஆச்சு. அதில் 30வது சாப்டர் வரைக்கும் பீக்கு. இது தாண்டா ஷோனனு, இது தாண்டா சீரீஸு, சூப்பர்ரா அப்படின்னு நான் பயங்கரமாக ரசித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜப்பானில் இந்த சீரீஸ் ஓடவே இல்லைங்கிறதுனால 32வது சாப்டர்லையோ 31வது சாப்டர்லையோ தம்பி இவ்வளோதான்ப்பா சீரீஸு, சட்டரை மூடிட்டு கிளம்புறியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பட்
கேன்சல் ஆனாலுமே என்னோட டாப் 20க்குள்ளே வைக்கிற அளவுக்கு எனக்கு பயங்கரமாக பிடிச்சிது. அதுவும் வெறும் 30 சாப்டர் இல்லைங்க, வெறும் 30 சாப்டரில் எனக்கு டாப் 20க்குள்ளே வர அளவுக்கு பிடிச்சதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க என்ன டோனில் அதை எடுத்திருந்தாங்கன்னு. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷோனன் எக்ஸ்பீரியன்ஸாக மார்ஷல் மாஸ்டர் ஆசுமி வேற லெவலுங்க. 12வது இடத்தில் ஓப்பஸ் சாத்தோஷி கான். இந்த மனுஷனை பற்றி நம்ம சேனலில் பல தடவை பேசியாச்சு. அந்த மனுஷனும் எழுதுனா ஒரு கேன்சலான மாங்கா. இதை நான் கான்செப்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேங்க, போய் படிச்சுக்கங்க. பட் மார்ஷல் மாஸ்டர் அசுமி அளவுக்கு ஐயோ திடுதிருப்புன்னு நிறுத்திட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகாமல் முடிஞ்ச வரைக்கும் நீ டீசெண்டாக ரேப் அப் பண்ண ஒரு ஸ்பெஷலான ஸ்டோரி. 11வது இடத்தில் அகானே பனாஷி. இதை பற்றி ஏற்கனவே ஷார்ட்லியும் பேசியிருக்கேன், நம்ம சேனலில் பல தடவை பேசியிருக்கேன். பட் ராக்குகோ அப்படின்ற ஒரு கலை, ஸ்டேஜில் ஏறி சிங்கிள் ஹேண்டாக கதை சொல்லும் பர்ஃபார்ம் பண்ணும் ஒரு கலை. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பொண்ணு என்டர் ஆகிறா. அவளோட அப்பாவும் முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரியில தான் இருந்திருந்தாங்க. அதனால சில ஸ்பெசிஃபிக்கான பெரிய பெரிய கனவுகளுடன் உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றா. இவளோட ஜேர்னி என்ன ஆகுதுங்கிறது தான் அகானே பனாஷியோட கதை. கேரக்டர் ஒர்க்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்கங்க. இந்த சீரீஸில் இந்த கேரக்டர் வீக்காக எழுதியிருக்காங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் ஒர்க். 10வது இடத்தில் பெர்சர்க்குங்க. ஒரு டார்க் அட்வென்ச்சர் ஃபேண்டசி அப்படின்ற ஒரு ஜான்ரா காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த காம்பினேஷனோட பீக்கு பெர்சர்க் தான். அது பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போவும் அது அப்படியே தான் இருக்குது. லைக் தேர் இஸ் எ ரீசன் ஒய் எவ்ரி ஒன் சேஸ் பெர்சர்க் இஸ் ஸோ கிரேட். அதை நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 9வது இடத்தில், இந்த டைட்டில் நான் சொல்ல மாட்டேன், ஸ்க்ரீன்லேயே படிச்சுக்கோங்க. ஊர் சைடில் ஒரு பையன் அவனோட ரிலேட்டிவ் வீட்டில் தங்கறதுக்கு வர்றான். அங்கே அவனோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குது, அப்புறம் அவனோட அத்தை பொண்ணுன்னு நினைக்கிறேன், அத்தை பொண்ணு மாதிரி அந்த ரோலில் இருக்கிற ஒரு கேரக்டர் மேலே அவனுக்கு வர்ற க்ரஷ். கதையில் ஒன்றுமே நடக்காதுங்க, கதையே கிடையாது. ஃப்ரீயாக ப்ரீஸியாக என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு திரும்பி வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த சீரீஸோட ஃபீலிங் இருக்கும். 8வது இடத்தில் நீசேகோய். ராம்காம் ஹேரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஜான்ரா ஜாப்பனீஸ் மீடியாவோட மசாலா படம் மாதிரின்னே நான் சொல்லுவேங்க. அதில் ஃபார்முலாக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணாலும் அப்போவும் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியில் நான் வந்த ஒரு சீரீஸ் இது. எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் தோணவே இல்லை. என்டர்டெயின்மெண்ட் ஆகணுமா, ஜாலியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். 7வது இடத்தில் ஹன்னின் மாயனோ கோய்பித்தோ. ஒரே ஹீரோவை அத்தனை பொண்ணுங்களும் லவ் பண்ணுறாங்கன்ற மட்டமான கதையெல்லாம் எனக்கு வேணாம்பா, க்ளீனான சின்சியரான ரொமான்ஸ் வேணும் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா இந்த சீரீஸ் தாங்க பெஸ்ட் சாய்ஸு. ஹீரோ ஒரு ஸ்வீட்டான டார்லிங், ஹீரோயின் அதை விட ஸ்வீட்டான டார்லிங், சுற்றி இருக்கிற சப்போர்ட்டிங் கேஸ்ட்டு எல்லாம் ரொம்ப கைண்டு, ரொம்ப சப்போர்ட்டிவ். இந்த சீரீஸ் படிக்கிறது ஒரு சப்போர்ட்டிவான கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வாரமும் சாப்டர் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் சீரீஸ் திஸ் இஸ். ஸ்டோரின்னு சொல்லணுன்னா, ஆர்டிஸ்ட் ஒரு பையன் இருக்கான், அதுக்கப்புறம் இந்த ட்ரம் எல்லாம் செய்வாங்க இல்லைங்க, இந்த மியூசிக் வாசிக்கிற ட்ரம்மு, அதை செய்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் எப்படி மலருது, அதெல்லாம் தான் கதை. 6வது இடத்தில் ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர். ஓப்பனாக சொல்லணுன்னா இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ரொம்ப தயங்கினேங்க. ஏன்னா அவ்வளோ ஹைப்பு. இது மாதிரி ஒரு யூனிக்கான சீரீஸ் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காதரா, ஆஹா ஓஹோ என்னெல்லாமோ எல்லாம் பில்டப் பண்ணாங்க. இவ்வளோ பில்டப் பண்ணி இதை டெலிவர் பண்ண மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் அவ்வளோவா பார்த்ததில்லை. அதனாலேயே ரொம்ப வருஷமாக பார்க்காமலே இருந்தேன். அப்புறம் சரி மாங்கா ஃபார்மேட்டில் போனால் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம அப்படி டீல் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக அப்படியே லைட்டாக ஆரம்பித்தது தான். ஜென்யூனாகவே எல்லாரும் சொன்ன மாதிரியே பில்டப் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்து தான், சூப்பர் தான், அதே மாதிரி யூனிக்கும் தான். அவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன். 5வது இடத்தில் கின்னோசாஜி. கின்னோசாஜி ஆனிமே பார்த்துட்டு மாங்கா படிக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் படிங்க. இதை விட பெட்டரான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாங்கா எதுவுமே கிடையாதுங்க. சப்போஸ் நான் மாங்காவும் படித்ததில்லை ஆனிமேவும் பார்த்ததில்லைன்ற யாராவது இருந்தீங்கன்னா இட் ரெக்கமெண்ட் ஸ்டார்டிங் வித் ஆனிமே உங்களுக்கு. ஏன்னா ஆனிமே இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனிமே உங்களுக்கு ஒரு டோனில் எடுத்து செட் பண்ணி விட்டுரும், அப்புறம் மாங்கா கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். 4வது இடத்தில் இட் இஸ் டைம் ஃபார் அவர் சேனல் ப்ரொஃபைல் பிக்சர் அண்ட் பேனர். டாண்டடான் தாங்க ஒரு கிரியேட்டர். நான் எழுதுறதான் கதை, நான் என்ன வேணால் எழுதுவேன். வானத்தில் 2 மீன் பறக்குது, கடலுக்குள்ளே 2 கொக்கு நீந்திட்டு போகுது அப்படின்னு நான் என்ன வேணால் எழுதுவேன். ஆனால் நீ நம்பித்தான் ஆகணுன்ற மாதிரி பயங்கர அப்சர்டான ஒரு சீரீஸு. ஆனால் அதை படித்து முடிக்கும்போது ஆத்தர் நம்மளை பார்த்து உனக்கு சிரிப்பு வந்துச்சா, அழுக வந்துச்சா, என்டர்டெயின் ஆச்சா, கேள்வி கேட்காத கிளம்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பக்கா என்டர்டெயின்மெண்ட். ஒவ்வொரு வால்யூமும் படிக்க படிக்க அந்த என்கேஜ்மெண்ட் குறையவே குறையாது, அந்த சில்லினஸும் குறையவே குறையாது. 3வது இடத்தில் ஹயாட்டே நோ கோட்டோகு. டாண்டடான் ஆக்ஷன் பேஸ்டு அப்சர்டிசம்னா, ஹயாட்டே நோ கோட்டோகு அப்சர்டு காமெடி மிக்ஸ்டு வித் ரொமான்ஸ். இவ்வளோதான் எக்ஸ்பிளனேஷன். படித்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போவும்
இப்பவும் அதே ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக எனக்கு கிடைக்குதுங்க. இரண்டாவது இடத்தில் கார்ட் கேப்டர் சாக்குரா. டாப் 50 ஆனிமே லிஸ்ட்டில் கார்ட் கேப்டர் சாக்குராக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதே தான் இங்கேயும். பியோர் இமேஜினேஷன். அந்த சீரீஸை நீங்கள் படிக்கும்போது மேஜிக்குன்ற ஃபீலிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகும். ஒரு மாதிரி ஃப்ளவரி மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ஹார்ட் டு எக்ஸ்பிளைனுங்க, படித்தா ஃபீல் வரும். அதே மாதிரி கேரக்டர்ஸும் லைக் ஒரு பெரிய கேஸ்ட் இருக்குது, அந்த கேஸ்ட் எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் டீல் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நாட் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ஹை எனர்ஜி ஹை இன்டென்சிட்டி அப்படிலாம் எதுவும் இருக்காது. பட் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான டோன் இருக்கும். அந்த டோன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்பர் 1 ஸ்பாட்டில் ஒன் பீஸு. அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் தி பெஸ்ட்டுங்க. ஒரு 4 பேஜ் கதை எழுதுறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளும். 1000 சாப்டரு 100 வால்யூமுக்கு மேலே கதை எழுதி அதை கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் ஒவ்வொரு லெவலும் போக போக ஹைப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகிறதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ செஞ்சுரி மிராக்கிள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு எப்பிக் அட்வென்ச்சர் ஒன் பீஸு வேற 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 லெவலுங்க. ஸோ தட்ஸ் இட் மக்களே, என்னுடைய டாப் 20 மாங்கா ஆஃப் ஆல் டைம். என்னப்பா எல்லாம் வழக்கமாக 50 போட்டுக்கிட்டு இருப்பேன், இது என்ன 20 நின்று போச்சு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பட்டு நான் படித்த மாங்கா கவுண்டே அவ்வளோ ஜாஸ்தி இல்லைங்க. மேபி ஒரு 200. அந்த 200லேயும் நான் பாதி வந்து ட்ராப் தான் பண்ணியிருப்பேன். முழுசாலாம் படிச்சிருக்க மாட்டேன். பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணது நிறைய இருக்குது. ஸோ இருக்கிறதே 100 தான் அப்படின்றது அதில் டாப் 50 சொல்கிறது என்ன பிரயோஜனம்? அது ஒரு ஆத்தென்டிக்காக லிஸ்ட்டு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதனால் வந்து அதை நானே கொஞ்சம் சேலஞ்சிங்காக மாற்றி டாப் 20ன்னு வச்சுட்டேன். இல்லை பரவாயில்லப்பா மீதி 30 இறக்கு அப்படின்னு வந்து போதுமான அளவுக்கு மக்கள் சொன்னீங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு நாள் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு இன்னொரு நாள் இதுக்கு ஒரு பார்ட் 2 பண்ணி விட்டுருவோம். ஸோ தட்ஸ் இட் மக்களே. உங்களுடைய மாங்கா லிஸ்ட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். until next time, bye bye, ஜானே.